பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த யூடியூப் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். என்ன பாஸ்டர் டெய்லி இந்த வார்த்தையை சொல்றீங்களேன்னு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த ஒரு வார்த்தை தான் இதுவரைக்கும் என்னை ஓட வைத்துக் கொண்டிருக்கிறது, இனிமேலும் ஓட வைக்கும். இன்றைக்கு கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஒரு வசனம், மார்க் 10ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். உடனே அவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எடுத்து தூர எறிந்து விட்டு இயேசுவிடத்துல வந்தான். யாருங்க அவன்? பத்திமேய் என்ற ஒரு குருடன் வழியருகில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் வருகிறார் என்ற செய்தி அவனுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அவன் தாவீதின் குமாரன் பார்வையிட வேண்டும் என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிட்டான். எல்லாருக்கும் தெரியும். இயேசு நின்று அவனை தன்னிடத்திலே கொண்டு வரும்படி ஆளை அனுப்புகிறார். அப்போது அவன் செய்கிற முதல் காரியம், தன் மேலே சுற்றி இருந்த அந்த வஸ்திரத்தை, அந்த அழுக்கு வஸ்திரத்தை, அந்த குருடனுக்குரிய வஸ்திரத்தை அவன் எடுத்து தூர எறிந்து விட்டு இயேசுவிடத்திலே வந்தான். வந்தவனுக்கு என்ன நடந்தது தெரியுமா? அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்பி போனான். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளை, ஒரு சாதாரண நிகழ்ச்சி போல உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் 2 காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த வசனத்தின் மூலமாய் பேசுகிற ஒன்று, அவன் மேல் இருக்கிற அது வரைக்கும் அவனை சுற்றி இருந்த, அவனை மூடி இருந்த அந்த வஸ்திரத்தை அவன் எறிந்தான். அப்படி இல்லை என்ன அர்த்தம்? இனிமேல் அந்த வஸ்திரம் அவனுக்கு தேவை இல்லை. இனிமேல் அந்த அழுக்கு வஸ்திரம் அவனுக்கு தேவையில்லை. அவன் இயேசுவிடத்துல போகிறபடினால் அவன் வாழ்க்கை புதிதாய் மாறப்போகிறது, அவன் பார்வை புதிதாய் மாறப்போகிறது. அந்த நிச்சயம் அவனுக்குள்ள இருந்தது. தூக்கி எறிய வேண்டியவைகளை தூக்கி எறிந்தால் பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? பழைய காரியங்களை சுமந்து கொண்டு போகிற வரைக்கும் தேவனிடத்திலிருந்து புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. எத்தனை ஏசியா எழுதும் போது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய வேண்டுமானால் என்னிடத்தில் இருக்கிற பழைய காரியங்களை நான் தூக்கி எறிய வேண்டும். பத்திமேயு தன்னிடத்தில் இந்த பழைய வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான். அந்த பிச்சை எடுக்கக்கூடிய வஸ்திரம், அந்த குருடனுக்குரிய வஸ்திரம் இனி எனக்கு தேவையில்லை. நான் இந்த உலகத்திலே பார்வை அடைந்தவனாய் இந்த உலகத்துல வாழப்போகிற நிச்சயம் அவனுக்குள்ள இருந்தபடினால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உங்களிடத்திலே தூக்கி எறிய வேண்டிய காரியம் என்ன இருக்கிறது? இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசட்டும். விட்டு கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கு கோபமா, இல்ல பழைய ஜென்ம சுவாபங்களா, வைராக்கியமா, கசப்பா, மற்றவர்களை குறித்து ஏளனமாய் பரியாசம் பண்ற குணமா, ஜெபிக்க மறந்த காரியமா, இல்லை ஏதோ ஒரு மறைமுகமான சின்ன காரியங்கள், பாவங்கள், துரோகங்கள், ஏதோ ஒன்று தேவனை துக்கப்படுத்தக்கூடிய, இல்லை தேவனுக்கு வேண்டாத பழைய காரியங்கள் உங்களிடத்துல இருக்குமானால் தூக்கி எறிந்து விட்டு இயேசுவிடத்துல வாங்க. உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி, உங்கள் வாழ்க்கையை மாற்றும்படி என் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவரை தேடி வருகிற உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அந்த பத்திமே தன் மேலிருந்த அந்த வஸ்திரத்தை தூக்கி எறிந்தாப்பா. எங்கள் வாழ்க்கையில வேண்டாத காரியங்களை தூக்கி எறிந்து உம்மிடத்துல வந்து உம் கரத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். செய்தி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hallelujah. God bless you.